கோமான்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் பதிவான செய்திகள் பற்றிய ஒரு தொகுப்பு. தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவன் திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தினை இன்று முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இது குறித்து, இந்த திட்டம் குறித்து ஒரு வரவேற்பு பாராட்டு அறிக்கையை தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த திட்டம் வரலாறு படைக்கும் முதலமைச்சரின் மனிதநேயம் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். முதுமையாலும் உடல் வலிமை இழந்தாலும் உள்ள நலத்தோடு வாழும் முதியோருக்கும் மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கும் கிடைத்துள்ள இந்த திட்டம் சமதர்மத்தின் முதல் நுழைவாயில் என்றால் அது மிகையல்ல. அம்மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று பொருட்களை பெற அல்லல் பட்டு அழுத்திடும் கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சி பொங்க, மகிழ்ச்சி பூத்து குலுங்கும் மகத்தான மனிதநேய சாதனை திட்டம் இந்த திட்டம் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். 10 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் தமிழ்நாடு அரசு அளித்துள்ள பதிலில், தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவது போல போலி பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறோம் என்றும் விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. போராட்டத்தை கைவிட்டு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் பணி பாதுகாப்பு பணப்பலன்களை சென்னை மாநகராட்சி 100% உறுதி செய்யும் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. இன்றைய தலையங்கம் ஆணையமா ஆணவமா எனும் தலைப்பிடப்பட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடிகளை சுட்டிக்காட்டி முக்கிய செய்திகளை கொண்ட ஒரு தலையங்கமாக வந்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சில நாட்களுக்கு முன் செய்தியாளர்கள் முன்னிலையில் முழுமையாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு 13 குறைபாடுகளை, அதாவது போலி வாக்காளர்கள், வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டுள்ள மோசடி, குறைந்த இடத்தில் அதிகமான வாக்காளர்களை காட்டுவது, ஒளிப்படங்களில் மோசடி உள்ளிட்ட ஒரு 13 குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருந்தார். அது குறித்து பொறுப்பாக எந்த பதிலும் அளிக்கவில்லை தேர்தல் ஆணையம் என்பதை சுட்டிக்காட்டி அது குறித்த எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்தையும் எடுத்துக்காட்டி இருக்கிறது. ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ளும் முறையை கவனித்தால் பெரும்பாலான தொகுதிகளில் தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுமக்கள் மத்தியில் பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் என்பது தன்னதிகாரம் கொண்டது. 3 உறுப்பினர்களை கொண்ட இந்த ஆணையத்தில் 2 ஆளும் தரப்பை சேர்ந்தவர்களாக இருப்பது சரியல்ல என்னும் கருத்தும் மக்கள் மத்தியில் நிலவுகிறது. எதிர்க்கட்சியினர் வாக்காளர் பட்டியலை கையில் வைத்து கொண்டு வீடு வீடாக சென்று விசாரித்து முடிவு செய்யும் முக்கிய கடமை இருக்கிறது என்று எதிர்க்கட்சிகளையும் வலியுறுத்தி இருக்கிறது இன்றைய தலையங்கம். தேர்தல் ஆணையம் நாட்டில் தேர்தல் நடத்துவதற்கான ஒரு சுதந்திரமான அமைப்பு. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு சரியான வாக்காளர் பட்டியல் அவசியம் என்று மேனாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியின் வளர்ச்சி நோக்கில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்லவிருக்கிறார். ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் திட்டம் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்துள்ளார். சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் உடைப்போம் என்னும் பாகிஸ்தான் தளபதியின் மிரட்டலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறைகளால் பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறினார். இதைத் தொடர்ந்து விரைவில் அங்கு தேர்தல் நடத்தப்படும் என்றும் முழு பாதுகாப்புடன் வங்க தேர்தல் நடத்த இடைக்கால அரசின் ஆலோசகர் முகமது யூனஸ் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஐநா பணியிலுள்ள பெண்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக தாலிபான் அரசு விசாரணை செய்து வருகிறது. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர எங்கள் நிலப்பகுதிகளை விட்டுத்தரமாட்டோம் என்று உக்ரைன் அதிபர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சிறு துறைமுக திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சரிடம்
அமைச்சர் ஏவா வேலு வலியுறுத்தியிருக்கிறார். மக்களவையில் விவாதம் இல்லாமலேயே திருத்தப்பட்ட வருமான வரி மசோதா மற்றும் வரி விதிப்பு சட்டங்கள் திருத்த மசோதா ஆகியவை நிறைவேற்றப்பட்டன. இதுபோன்ற ஏராளமான சிந்தனைகளை தூண்டும் கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற செய்தி உரையாடல்கள், முக்கிய உரைகள், கருத்துரைகள், நேர்காணல்கள், ஆவணப்படங்கள், திரைப்படங்கள், குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் OTTயில் ஒளிபரப்பப்படுகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.